மெட் லைஃப் தன் சுரக்ஷா யோஜனா பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ட்ரூலி உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுக்குமா, இல்லை இதோட பெனிஃபிட்ஸ் உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் மீட் பண்றதுக்கு ரொம்ப லிமிட்டடா இருக்கா? அவங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க், நான் பார்ட்டிசிபேட்டிங், இண்டிவிஜுவல் மைக்ரோ லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கிள் ப்ரீமியம் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ஒன்ஸ் ப்ரீமியம் கட்டிட்டீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜை ஃபார் another 5 or 10 years வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இதில் இன்பில்ட்டாகவே ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் டெத் அடிஷ்னலாக உங்களுக்கு சம் அஷூர்ட் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் கேரண்டீடாகவே பே அவுட் கிடைக்கும். அது கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட். அது இதில் லைஃப் கவர் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான மெடிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிக்குவயர்மெண்ட் தேவையில்லை. அண்ட் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஹேசல் ஃப்ரீ ஆப்ஷனாக உங்களுக்கு சிங்கிள் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் அவைலபிளாக இருக்குது. எந்த வித மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இல்லாமே நீங்கள் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணலாம். லோன் ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல இன்அடிக்குவேட்டான லைஃப் கவர் தான் இருக்கு. ஒரு மேக்ஸிமம் சம் அஷூர்டே பார்த்தீங்கன்னா இஸ் லிமிடெட் டு 1.25 lakh. அண்ட் இதில் ரொம்பவே லோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈவன் தோ கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தாலுமே. அண்ட் இதில் ஃபிக்ஸட் டேர்ம் இருக்கிறதுனால லிமிட்டடாக தான் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஐஆர்ஆர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் திங் டு ரிமெம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்பி பாலிசியில் உங்களுக்கு சம் அஷூர் 6,250 to 1,25,000 வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரியான லைஃப் கவர் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. சாரல் ஜீவன் பீமா பிளான்ல கொடுக்குற மினிமம் சம் அஷூர்டே 5 lakhs அண்டர் அப்ளிகபிள் IRDAI ஃப்ரேம்வொர்க். அதை விட ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கு அசியூம் பண்ணிக்கலாம். 36-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வித் சம் அஷூர் ஆஃப் 25,000, 10-year பாலிசி டேர்ம், சிங்கிள் ப்ரீமியம் 20,000. மெச்சூரிட்டியில் இவருக்கு 33,362 rupees கிடைக்கும். அப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது 5.25% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இதில் கீ கன்சர்ன்ஸே லோ ரிட்டர்ன்ஸ், மார்ஜினல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் இன்அடிக்குவேட்டான லைஃப் கவர். ஸோ இந்த ஒரு நட்ஷல், ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, இது எந்த ஆஸ்பெக்ட்லையுமே உங்கள் போர்ட்ஃபோலியோ ஃபிட் ஆகிற மாதிரி இந்த பாலிசி இல்லை. ஸோ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். லைக் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றதே உங்கள் ஆப்சன்ஸில் டிபெண்டன்ஸ்க்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான். ஸோ உங்கள் சம் அஷூர்ட் அப்படின்றது உங்களுடைய இன்கம், உங்கள் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸை கவர் பண்ணுற மாதிரி அண்ட் உங்கள் ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸை மீட் பண்ணுற மாதிரி அடிக்குவேட்டாக இருக்கணும். ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் லைஃப் கவர் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை சேஃப்கார்ட் பண்றதுக்கு இது ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் வேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெல்த் கிரியேஷனுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக வச்சிருக்கிறது மோர் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ், ரிஸ்க் ப்ரொஃபைல், இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நீட்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணலாம். இந்த அப்ரோச் மூலியமா உங்களுக்கு லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண முடியும், வெல் என்ஷூரிங் உங்களுடைய இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலியை அடிக்குவேட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பிஎன்பி மெட் லைஃப் தன் சுரக்ஷா யோஜனா பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸை கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஃபிக்ஸட் பாலிசி டேர்ம் அண்ட் சிங்கிள் ப்ரீமியம் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால லிமிட்டடாக தான் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம அனாலிசிஸில் என்ன தெரியுதுன்னா, இது ரொம்ப லோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது அண்ட் இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குது லைஃப் கவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட்லையுமே, ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சரி, ஒரு வெல்த் கிரியேஷனோட சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டிங்களாலுமே சரி, இது ரொம்ப லெஸ் எஃபெக்டிவாக தான் இருக்குது. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்குது. ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா ஜென்ரலி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக வச்சிருக்கிறது மச் பெட்டர். ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியலான லைஃப் கவர் கொடுக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செப்பரேட்டாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யோர் ஃபினான்ஷியல் கோல்ஸ், ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இன்சூரன்ஸை உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண வச்சுக்காங்க அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வெல்த் பில்ட் பண்ண நீங்கள் வச்சுக்கலாம்.
உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.